234 தொகுதியில் நிற்கப் போகிறார்கள். தோற்பதற்காகவே நிற்கிற ஒரு கட்சியை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் இருப்பார்கள். ஏனென்றால் தேர்தல் என்பது அவர்களுக்கு அறுவடை காலம், எங்களுக்கு விதைக்கிற காலம். எந்த ஒரு கட்சியாவது போட்டியிட்ட தேர்தல் இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வாக்கு எண்ணம் அதிகரிச்சுட்டே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல்ல கூட எண்ணிக்கை குறையாமல் கூடிக்கொண்டே அதிகரித்ததில்ல. கேளுங்க, அதிகரித்ததில்ல. அந்த கட்சியில ஊடக வெளிச்சம் உள்ளவர் ராஜீவ்காந்தி திமுகவுக்கு இடம்பெயர்ந்தார். அந்த கட்சியின் நிகரற்ற பேச்சாளர் கல்யாண சுந்தரம் அண்ணா திமுகவிற்கு இடம்பெயர்ந்தார். அந்த கட்சியில இருந்த சரி விடுங்க, நாஞ்சில் சம்பத்தே இடம்பெயர்ந்தார்.